ஹாய் ஹலோ வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் Thursday ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச் ரெசிபியோட ஒரு சைட் டிஷ் தான். என்ன சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா கீரை வகைகள். கீரை வகைகளில் நிறைய வகைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, கடு உளுத்தம்பருப்பு, பூண்டு இதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு, பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சேர்க்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌனிஷாலாம் ஆக தேவையில்ல, சும்மா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. முள்ளங்கி கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை. ஸோ அதை வாரத்தில் ஒரு தடவையாவது எப்படியாவது ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இது கூடவே சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக தண்ணி அதுலேயே இருக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தண்டு ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேக வேண்டியது வரும். அந்த டைம் மட்டும் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்டு இல்லை, கீரை மட்டும் அப்படின்னா குயிக்காகவே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய், காய்ந்த மிளகாய் போட்டு கூட அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வேர்க்கடலையும் காய்ந்த மிளகாயும் போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கீரை டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் டே டு டே லைஃப்பில் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கீரை வகைகள். பாய்.